நானே நைட்டு தூக்கம் வராமல் காலையில் ஏஞ்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக எழுந்து வந்து ஃபோனை பார்த்தா ஏகப்பட்ட மெசேஜ். இதோ இந்த கிட்னி திருடி பேசிட்டு நான் ஒரே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அது ஒரு லூஸு, நீ என்ன பைத்தியம் அப்படின்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் அந்த மேடம் சொல்லியிருக்காங்க, எங்கள் தயவால் தான் நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க போகிறீங்கன்ட்டு. என்ன உங்கள் தயவாலன்னா என்ன, நீங்கள் என்ன டைரெக்டாக நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறீங்களா? எல்லாமே தனித்தனி கட்சி தானே. உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, இப்போ அங்கேருந்து இப்போ இங்கே வெளியில் வராங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஓகே. இன்னொன்று அப்புறம் ஸ்டோரி ஒன்று வச்சுப்பா போல் இருக்குது. அந்த ஸ்டோரியில் வந்து கருணாநிதி வந்து நாய்க்கு ஏதோ பிஸ்கெட் போடுற மாதிரி கரெக்டாக போட்டிருக்கா. என்னன்னா அந்த நாய் வந்து யார் தெரியுமா? அவன் புருஷன். ஏன்னா அந்த எலும்பு துண்டு பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுப்பானாட்டு இருக்குது. நான் புருஷன் சம்பாதிக்கிறதோ இல்லை திருடிட்டு வர்றதோ இல்லை இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறது எல்லாமே என்னவா இருந்தாலும் அவனும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா வீட்டுக்கு கொஞ்சம் கொடுப்பான் இல்லையா? அந்த மாதிரி கொடுக்கறத வாங்கினத இங்க வந்து கொடுத்துருக்காங்க அவன் புருஷன். அதனால இந்த திருடி குலைக்குது பெருசா. மற்றபடி நம்மலாம் அது வந்து நம்ம வேற மாதிரி எல்லாம் எடுத்துக்க வேணாம். கரெக்டா போட்டிருக்கா பாத்தீங்களா? மேல கேப்ஷனும் போட்டிருக்கா. அதை நான் இங்க டேக் பண்றேன் பாருங்க. ஸோ உங்க தயவாலெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ணல, உங்க தயவு எங்களுக்கு தேவையும் இல்லை. இது வந்து ஒரு செப்பரேட் பார்ட்டி, அவங்க இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, உனக்கு கன்ஃபார்ம் ஜெயில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நீ எவ்வளோக்கு எவ்வளோ நீ அடங்கி இருக்கியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு நல்லதா இருக்கும். நீ இந்த மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்கன்னா போனா போட்டோன்னு கூட உன்னை விட மாட்டாங்க. இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, வாழ்க்கைய பார்த்துக்கோ. தேவையில்லாத பிரச்சனையில போய் மாட்டி நீயே உன் வாழ்க்கைய அழிச்சுக்காத. இது ஒண்ணுதான் உன் நல்லதுக்காக நான் சொல்றேன். தயவு செஞ்சு உன் வாழ்க்கைய பாரு.